ஹைபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ரேப்பிடோ ராகுல் பேசுகிறேங்க. நானும் இங்கே நலம். அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து 365 டேஸ் ஸ்விக்கி சேலரி சேலஞ்சோட டே 11 தாங்க பார்க்க போகிறோம். அண்டு நம்ம வந்து ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் தான் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சென்டிவ் பற்றி இன்றைக்கி பேசணுங்க. ஏன்னா நாமளும் வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலேருந்து கலந்துருச்சு. ஆர்டர் எதுவும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்க. என்னோட ஆர்டரு இங்கே தான் எடுக்க போகிறோம். வெளியே நின்று ஆர்டர் அப்படின்னா போதும், பார்சல் கையில் கொடுத்துருவாங்க. 4709 ப்ரோ. 09 தானே ப்ரோ? ஓகே. இங்கிருந்து எப்படி 20 நிமிஷம் காட்டணும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் காட்டிட்டுங்க. சூப்பர். ஸோ இன்சென்டிவ் பற்றி பேசுங்க ப்ரோ, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் இன்சென்டிவ் பற்றி பேச போகிறேன். நம்ம வந்து ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய இன்சென்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்லுவேன். நீங்கள் மேக்ஸிமமாக இன்சென்டிவ் ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக 2 மேண்டேட்டரி ஸ்லாட் ஓட்டி ஆகணும். ஒரு மேண்டேட்டரி ஸ்லாட் வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் மதியானம் ஓட்டணும். அதில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 3.25 மணி நேரம் ஓட்டணுங்க. அப்புறம் இன்னொரு மேண்டேட்டரி ஸ்லாட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஈவினிங்கு. அந்த டயத்தில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா 4.5 மணி நேரம் கம்பல்சரியாக ஓட்டணும். 1/2 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வரும். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்டருக்கு மேலே ஒரு நாளில் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒரு புக்குடு ஷிஃப்ட்டுக்கு மேலே நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. அதே போல் ஒரு ஷிஃப்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக விடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்லாட் வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டு மிச்ச நேரம் வந்து ஓட்ட முடியாத போயிடுது. ஸோ அதெல்லாம் தான் இன்கம்ப்ளீட்டில் சேரும். சரி, இப்போ நம்ம ஓட்டுற ட்ரிப்பு எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ இன்சென்டிவ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் 20 ட்ரிப்பு முடிச்சிங்கன்னா 400 ரூபா வரும். 30 ட்ரிப்பு முடித்தா 630 ரூபா வரும். 36 ட்ரிப்ஸ் முடிச்சிங்கன்னா 750 ரூபா வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் இன்சென்டிவ் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா இப்படி ஓட்டணும். சிம்பிளாக இல்லை ப்ரோ, நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஓட்டுவேன், அதனால எனக்கு அதுக்கு தகுந்தாப்புல இன்சென்டிவ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. அதுக்கு எப்படி நீங்கள் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 7 ட்ரிப்ஸ் முடிச்சா போதும். ஆனால் நீங்கள் 6 to 11 மேண்டேட்டரி ஸ்லாட் வந்து எடுத்து ஓட்டியே ஆகணும். 4.5 மணி நேரம் லாகின்ல இருந்தே ஆகணுங்க. அப்போ தான் 7 ட்ரிப்பு நீங்கள் முடித்தா 105 ரூபா ஏறும். 13 ட்ரிப்பு முடித்தோம்னா 210 ரூபா வரும். அதுக்கும் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு புக்குடு ஷிஃப்ட்டுக்கு மேலே கேன்சல் பண்ணக்கூடாது. ஒரு நாளில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு மேலே இன்கம்ப்ளீட்டாக விடக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒரு ஆர்டருக்கு மேலே ஒரு நாளில் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேமராலாம் போட்டு வச்சுக்கிறீங்க? வாட் இஸ் த மேட்டர்? வண்டி எப்படி ஓட்டுறீங்கன்றதை பார்க்கறதுக்கா? நம்ம ஒரு நீங்கள் ஓட்ட ஓட்ட அது ரன்னிங்லேயே இருக்கும். ஆமாம், இப்போல்லாம் ரன்னிங்கில் இல்லை. தேவைப்படுறப்ப தான் ஆன் பண்ணும். தேவைப்படுறப்ப ஆன் பண்ணிக்க. எவ்வளோ காஸ்ட் ஆகுது இது? கேமராவா 80,000 கிட்ட வரும். நீங்கள் என்ன ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறீங்களா? இல்லை, ஸ்விக்கி தான். நான் வந்து ஸ்விக்கிலேருந்து போயிட்டு திரும்பி இப்போ ரீஜாயின் பண்ணியிருக்கேன் நான். சரி, ஓகேண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க, இதில் வரும்னு நினைக்கிறேன். வரலையாண்ணா? இது சொமேட்டோவில் வரும், இதில் வர மாட்டேங்குது. இல்லைண்ணா, ஆஃபீஸுக்கு தானே போகணும். ஓஎம்ஆர் கப்புக்கு ஓஎம்ஆர் போனீங்கன்னா அங்கே ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் உட்காந்துப்பாரு. பேக் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அங்கே போய் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது நுங்கம்பக்கம் போக வேண்டியிருக்கோம். நுங்கம்பக்கமா? அண்ணா ஃப்ளைஓவர் இருக்குமா? ஆமாண்ணா. டுவர்ட்ஸ் இதுக்கு போகிறோம், நுங்கம்பக்கம் போகிறோம் இல்லையா, லெஃப்ட் கட் பண்ணி. ஆமாண்ணா. போகும்போது அங்கே அப்படியே போகும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒன்று வரும். ஃபஸ்ட் லெஃப்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பில்டிங். 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ என்ன வரும். நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, போயிட்டு ஸ்விக்கின்னு கேளுங்க. ஸ்விக்கி ஆஃபீஸில் இடத்துல உள்ள தெரிய மாட்டேங்குதே. நம்ம ஒரு டைம் போயிட்டு எவ்வளோ செக்யூரிட்டியில் கேட்டிங்கனாலே சொல்கிறாங்க. ஓ, அப்படியாண்ணா? சரி, ஓகேண்ணா. சரி, நான் வட்டேன். எந்த செக்யூரிட்டி இருந்தாலும் கேட்டான். ஆனால் பில்டிங் தெரியல உங்களுக்கு? பில்டிங் தெரியும், ஆனால் சின்ன கேட்டுக்குள்ளே போகணும். போயிட்டு பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். பெரிய கேட் தான் இருக்கும். டைம் ஆயிடுச்சு. செக்யூரிட்டிகளை கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி வந்து அங்கே பேசுவோம். ஓகேண்ணா. இல்லை இங்கே வேலையாகலன்னா அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டு அப்படியே போயிடுங்க. சரி, ஓகே, வட்டேண்ணா. ஒழுங்காலாம் போட்டு கட்டிக்கிறது. இந்த பாக்ஸ் எல்லாம் தேவையா? எல்லாம் கவராச்சும் பெருசாக போட்டு தரணும். இங்கே பாருங்க, எல்லாம் உருகிக்கிட்டு வருது. என்னதான் பண்ணுவேன். இப்போ அந்த மளிகை கடை இருக்குது இல்லைங்க ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுதான் சொல்கிறேன். நான் இனிமேல் தான் பாப்பா சாப்பிட்ணும். சாப்பிட்றியா? சாப்பிடு.
ஜூஸ் குடிக்கிறியா ஏதாவது? வேண்டாமா? சாக்லேட்டு வேணாமா? சரி வேட்டா. பாப்பாவோட மனசை பார்த்தீங்கன்னா யாருன்னு கூட தெரியல, பட் இருந்தாலும் சாப்பிட்றீங்களாண்ணா அப்படிங்கிடுச்சு. இதுதாங்க மனசை தொட்டுருச்சு எனக்கு. சும்மா போகிறதுக்கு மனசு வரலைங்க. இந்த ஆர்டர் 143 ரூபா வந்துருக்குது. இப்போ நம்ம ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு அந்த பாப்பா கொடுத்துட்டு போவோம். அண்ணா 5 ஸ்டார் சாக்லேட் ஏதாவது இருக்குதா? பிஸ்கட் பாக்கெட்டு அங்கே போயிட்டு இந்த பிஸ்கட் தான் இருக்குதா? திருப்பி போயிட்டு அங்கே பேசி ஆஃப் தான் சாக்லேட் பார்க்குறீங்க? போலோ அப்படியே ஒன்று எடுத்தாங்க. எவ்வளோ? அவ்வளோதானே. இப்போ இந்தாடா இல்லை கொடுத்துருங்கக்கா. சாப்பிட்றியான்னு கேட்டுச்சான் பாப்பா. எப்படியும் மனுஷன் தொட்டுருச்சுங்கக்கா, அதான் கொண்டு வந்து கொடுத்தேன். சாப்பிட்ற தங்கம் பாய். ஆ காய்ஸ் நம்ம வந்து 2 ஆர்டர் முடிச்சுட்டு 3வது ஆர்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 3வது ஆர்டர் வந்து 133 ரூபாய்க்கு வந்துருக்குது. தொடர்ச்சியாக 3 ஆர்டர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே கிடச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து 3வது ஆர்டர் எடுக்க தான் கிளம்பிட்டோம். வாங்க டக்குன்னு போயிட்டு ஆர்டர் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். வாங்க ப்ரோ. பாஸ்போர்ட் என்னது ப்ரோ? பாஸ்போர்ட் என்னது ப்ரோ? 6151. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம்? கஸ்டமர் லொக்கேஷன் தான் கிளம்புறோம். வாங்க இனிமேல் பட்டுன்னு ஆர்டர் முடிப்போம். காய்ஸ் இங்கே பாருங்கள், 2 பாட்டிலும் வெறித்தனமாக இருக்குது. இந்த பாட்டில் தான் கொண்டு போகணும். இந்த ஓட்டர் பேக்கில் வச்சு எப்படி நான் கொண்டு போக போகிறேன்னு தெரியல. இதுக்கு தான் நான் வந்து பேக்கு தாங்கடான்னு எத்தனை முறை எழுதுவேன். நான் எப்படி வச்சு கொண்டு போவேன் எனக்கே தெரியல. தப்பாக இருக்குது. இந்த பெரிய பேக்காக எடுத்து மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். சத்தியமாக பார்த்தா செட்டே ஆகாது. இவ்வளோ பெருசாக ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம எப்படி தான் கொண்டு போய் தருது சொல்லுங்கள் காய்ச்சி. நீங்களே முடிஞ்ச அளவுக்கு தான் கொண்டு போக முடியும். இதோ வந்துட்டாடா ஸ்விக்கி. அதெல்லாம் வேறு குழப்பே இல்லை. ஆர்டர் இஸ் பீயிங் டிலேடுன்னு பேக் ஏதோ கொடுத்து உதவுற மாதிரி. கால் பண்ணால் கேட்டோம்னா பேக்கு நீங்கள் இருங்க சார், நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், சொல்லிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணி வைக்கிறேன் அப்படிம்பாங்க. நொட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. எங்களை இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல காய்ஸ். சரி ஓகே, அவங்கள பற்றி பேசினா எனக்கு இரிட்டேஷன், ஒரு டென்ஷன் எல்லாமே ஆகுது. ப்ரெஷர் ஆகிடும். நம்ம டக்குன்னு நம்ம எப்போன்னு பொறுமையாக கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்த்துடும். 3 நிமிஷம் தான் கட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து 5 ஆர்டர் முடிச்சிட்டோம். 6வது ஆர்டர் எடுக்கலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேங்க. எனக்கு வேறு சரியான பசி. அப்புறம் நான் வந்து போன ஆர்டர் கொடுக்க போயிருந்தேன் இல்லையா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது எனக்கு ஒரு சரியான வருத்தங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்க விளாண்டுருந்துச்சு. அந்த குழந்தைங்க வந்து தமிழில் பேசாமல் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. எனக்கு அந்த பசங்கள்லாம் இங்கிலீஷ் பேச எனக்கு அப்படியே மனசு உடஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு. நான் வேகமாக வந்துட்டேன். நீ என்ன அவ்வளோ நல்லவனான்னு கேட்டால், ஆமாங்க இருக்கும்ல வருத்தம். கண்டிப்பாக நம்மளோட தமிழ் மொழி தாய்மொழி அழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது மனசு எல்லாத்துக்குமே வலிக்கும்ல. ஸோ அதே போல் தான் எனக்கு வலிச்சுது. அந்த 2 சின்ன பச்சை குழந்தைங்க, அந்த 2 சின்ன குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் பேசுதுங்க. எனக்கு மேடவாக்கத்தில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் முடிக்கிறதுக்காக நான் மேடவாக்கத்துக்கு போயிருந்தேன். டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வேறு அந்த ரேட்டில் பசிச்சு தான், காலையில் நான் சாப்பிடல. ஸோ அதனால் தேடிக்கிட்டு இருந்தேன் நல்ல ஹோட்டலாக பார்த்து. அப்போ அன்பு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் போனேன். போயிட்டு ஆனால் என்னென்ன இருக்குங்கண்ணாங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி இங்கே குஸ்கா இருக்குது, பிரியாணி இருக்குது, அப்புறம் புரோட்டா இருக்குது, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து குஸ்கா எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன். தம்பி 60 ரூபாடா அப்படின்னாங்க. கூடவே அவர் வந்து ஹாஃப் பிரியாணி வந்து 100 ரூபா தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து குஸ்கா சாப்பிடலாமா இல்லை பிரியாணி சாப்பிடலாமான்னு ஒரு யோசனை வந்துருச்சு. ஏன்னா 100 ரூபானா பெஸ்ட்டு தானே, ஹாஃப்னா. ஏன்னா குவார்ட்டரே வந்து 80 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃபுங்கிறது வந்து எவ்வளவோ பரவாயில்ல, நமக்கு 100 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நானும், அண்ணா நீங்கள் வந்து ஹாஃப் பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கூடவே தயிர் பிச்சர்லாம் கொண்டாந்து வச்சாங்க. அப்புறம் தண்ணி கொண்டாந்து வச்சாங்க. தண்ணியை நல்லா குடிச்சிட்டேன். ஏன்னா காலையிலேருந்து உடனே குடிக்கிறதுனால செமத்தாகும். அப்புறம் வெயில் அடைஞ்சோமா, அதனால டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அப்புறமே சாப்பிட ஆரம்பிச்சிங்க. நல்லா வெளுத்து கட்டினேன். உள்ளுக்குள்ளே வந்து முட்டையை புதைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டேன். முட்டைக்கு தனியாக சார்ஜான்னு கேட்டிங்கன்னா முட்டைக்கு வந்து சார்ஜ் கிடையாதுங்க. எல்லாமே சேர்த்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நல்லா தட்டு வழியாக வச்சு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாங்க திருப்தியாக.
அப்புறம் முட்டையை சாப்பிட்டு தயிர் பச்சடிலாம் வேணுங்கிற அளவுக்கு போட்டு சாப்பிட்டு நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஆனால் ஆஃப்னா அப்படின்னே அப்போ 100 ரூபா தா தம்பி அப்படின்னாங்க. 100 ரூபா தா தம்பி அப்படின்னாங்க. நான் 100 ரூபா பே பண்ணிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு நான் கேட்டேன். நான் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து புரோட்டா கேட்டாங்க. அந்த கடையில் புரோட்டா வந்து எவ்வளோன்னு கேட்டாங்க. 3 புரோட்டா 40 ரூபா தம்பி அப்படின்னாங்க அவர்கிட்ட. நான் அதை வச்சுட்டு கேட்டேன், அண்ணா என்னண்ணா 40 ரூபாய்க்கு கேட்குறீங்களா 3 புரோட்டா அப்படின்னு. ஆமாம் தம்பி 3 புரோட்டா 40 ரூபாய்க்கு கேட்குறேன் அப்படின்னாங்க. என்னன்னா எல்லா பக்கமும் 15 ரூபா வைக்கிறாங்க, நீங்கள் மட்டும் 40 ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான டீசல் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நானும் 3 புரோட்டா 40 ரூபா தான், அப்போ செம்மையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே நானும் வண்டி எடுத்தேன். வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஆர்டர் வந்துருச்சுங்க. நண்பர்களே, நம்ம வந்து ஆர்டர் எடுக்கலான்ட்டு இன்ஸ்டாமார்ட்டுக்குள்ள போனோம் தெரியுமா. போயிட்டு வெளியே வந்தாங்க, சரியான மழை பிடிச்சிருச்சு. அதனால தான் என் கெட்டப்போ பாருங்களே, ஸ்விக்கி பேண்ட்டு ஸ்விக்கி டிஷர்ட்டு. அதனால தான் என் கெட்டப்போ பார்த்தீங்களா இல்லையா, ஸ்விக்கி ரெயின் கோட்டு ஸ்விக்கி பேண்ட்டு. அடுத்தது வந்து என் மொபைலை வந்து தொங்க விட்டேன் பவுச்சு போட்டு. பேக் வந்து அது வந்து தெரியுதா அவங்களுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து அதுக்குள்ளே கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வேகமாக கொண்டு போய் கொடுப்போம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம் நம்ம மலையில் நனையிறதுக்கு. இனிமேல் வாங்க நல்ல மலையில் நனைவோம். அப்படியே போயிட்டு ஆர்டர் ஒன்றா முடிப்போம். வேகமாக எந்த அளவுக்கு முடிக்கிறோமோ அந்தளவுக்கு போனஸ் கிடைக்குங்க, ரெயின் போனஸு. அதனால் வாங்க போகலாம். மறுபடியும் சேம் இன்ஸ்டாமார்ட்டுக்கு வந்துட்டோங்க. தொடர்ச்சி 3 ஆர்டர் எடுத்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வச்சுங்க, இன்ஸ்டாமார்ட்டை ரீச் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டு கன்ஃபியூம் கொடுத்துட்டு சென்ட் இந்த ஆர்டர் ஆஃப் யூர் அரைவல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. QR கோட் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுது. செகண்ட் போய்ட்டு ஸ்கேன் பண்ணலாம் வாங்க. இப்போதைக்கு எடுத்துங்க போச்சு. நம்ம வந்து அடுத்த ஆட்டோ முடிக்க போகிறோம். லைட்டு சுத்தமாக இல்லை, லைட் வெடிச்சிருச்சான். டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிட்டான். அங்கங்க டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்குது. ஐயோ பார்த்து கால் வச்சு நடந்தோண்ணா. அக்கா அண்ணே தம்பி அடா, நீங்களும் ஆர்டர் போட்டீங்க? சரிண்டாங்க தம்பி. ரேட்டிங் போட்டுருங்கக்கா. 39 ரூபா வந்துருக்குது இந்த ஆர்டருக்கு. 5 ரூபா மோர் ரெயினுக்கு. இப்போ தான் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தீங்கண்ணா. 20 இல்லைண்ணா இப்போ தான் கொடுத்துட்டு வந்தேன். 6 கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்க தெரியல. நான் கூட பாம்புக்கு இது போச்சோன்னு நினச்சேன். பாம்புக்கு இது போச்சோன்னு நினச்சேன். இருக்குதா அங்கே இருக்குதாண்ணா? நான் காது கேட்குறீங்க. பாம்பு இருக்குதான். எங்கே வருது? ஐயோ வரும்போது இப்படி தான் வந்து போகிறப்ப. ஆமாம்மா அங்கே வருது ஏறிக்குங்க. அதில் ஏறிக்குங்க ஏதோ ஏறிக்குங்க. உங்கள்கிட்ட தான் வருது. அப்படியே ஜம்ப் பண்ணிடுங்க வந்துச்சுண்ணா. பார்த்துட்டேன். சின்னதாக தான் இருக்குது. அங்கே எதுவும் ஏறல இன்னும், அங்கே தான் இருக்குது. கல்லுமலை ஏறிச்சான். அந்த வேலை வரப்போ அப்படி தான் வந்தேன். பாம்பா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி விட்டு ஏற்றிட்டு வர வேண்டியதான். நண்பர்களே என்னங்க பார்சல் அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிட்டு வரணுமா? நான் ஹோட்டலில் நினைச்சேன். போலீஸில் கொண்டு வரணும். எத்தனை கேமரா கழட்டிச்சு. வந்தாச்சு. நம்ம 2 ஆர்டருக்கு முன்னாடி இந்த கடைக்கு தான் இருந்தோம். மறுபடியும் இதே கடைக்கே திருப்பி வந்துருக்குறோம். நார்மலாக அசிங்கப்படுத்துகிறாங்கன்ட்டு நம்ம. ஆமாம் ப்ரோ, வெறுப்பாக இருக்குல்ல. ஒன்று என்னதான் பண்ணேன். ஓ எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தேன் அப்படின்னாங்க. நாம் வந்து கேட்குறாங்களா மழை பெய்யும் தான்? அப்படி தான் கேட்குறாங்க மழை பெய்யறப்ப. அது ஓகே. 2 ஆர்டர் விட்டுருக்காங்க ப்ரோ, அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. 2 ஆர்டர் உண்மையாகவே சொன்னாங்களா அப்படின்னா கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு சும்மா. அப்புறமே அவன்கிட்ட அந்த டைம் நான் கொடுத்துட்டு கிளம்பினே இருக்கும் ப்ரோ, பேசக்கூடாது. ஆமாம் காசு தரணும்ல ப்ரோ எனக்கு. கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரினால அப்புறம் நம்ம நின்று தானே ஆகணும். ஆமாம். அப்புறம் நான் சொன்னேன்
ப்ரோ இல்லை ப்ரோ 2 ஆர்டர் விட்டாங்க. மொதல் ஆர்டர் முடிஞ்சதுக்கு எனக்கு உங்கள் ஆர்டரை காட்டுவாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டங்களுக்கு தெரியும். சுற்றின்னு வரீங்க அப்படின்னு சுற்றிக்கிட்டு வரீங்க, என்ன எனக்கு அர்ஜென்ட்டுனால தான் கூப்பிட்றேன் அப்படின்னு. அது நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு. சரி அதில் காட்டுறது தான் நம்ம கொடுக்க முடியும். அப்புறம் 2 பேர் உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் உட்காந்து இந்த இருக்குல்ல, போய் தூங்கு போ ஐயா அப்படின்ட்டான். எனக்கு சரியான கோவம். சரி அப்புறம் என்ன பண்ணுறது, சரி எடுக்கல. நமக்கு 11 மணிக்கு மேலே ஆர்டர் ஸ்லோவாக வருதுன்னு நினச்சிக்கிட்டு நான் சரி 11 மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம் நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். கடைசியாக பார்த்தா 11 மணிக்கு கரெக்டாக ஜூஸ் கடையில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நமக்கு சாப்பாடு வேறு டைம் இல்லையா. ஸோ அதனால் ஜூஸ் கடையிலேயே போயிட்டு 20 ரூபாய்க்கு லெமன் ஜூஸ் ஒன்று, அப்புறம் வந்து தேங்காய் பண்ணு, இது 2த்தையும் சாப்பிட்டு வயிறு நப்பிக்கிட்டேங்க. மொத்தமாக 30 ரூபா ஆச்சு. 30 ரூபா பே பண்ணிவிட்டு இல்லை அங்குள்ள ஜூஸோட விலையெல்லாம் என்ன அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பி நான் அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்க போயிட்டேங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 365 டே ஸ்விக்கி சேலரி சேலஞ்சோட டே 11 தான் பார்த்தோம். அதில் எவ்வளோ இயர்ன் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1142 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவோட சேர்த்து நான் வந்து நாளைக்கு எடிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து போட்டுருவேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி எவ்வளோ நேரம் லாகின் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 36 நிமிஷம், அதாவது 12 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணோம். எத்தனை ஆர்டர் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 17 ஆர்டரு. எத்தனை ட்ரிப்ஸ் முடித்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 18 ட்ரிப்ஸு. வித்தவுட் இன்சென்டிவில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 1142 ரூபா. ஆர்டர் இயர்னிங்ஸ் வந்து 747 ரூபா. கஸ்டமர் டிப்ஸ் வந்து 50 ரூபா. போனஸ் வந்து 345 ரூபா. போனஸில் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக நம்ம ஏர்ன் பண்ணோம், மழை போனஸ்னால. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெட்ரோல் அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா 302 ரூபா 3 லிட்ரு. ஸோ நம்ம இன்சென்டிவோட சேர்த்து பெட்ரோலோட மைனஸ் பண்ணோம்னா எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி ப்ராஃபிட்டு 1100 ரூபா நம்ம கையில் நின்றுச்சு. அப்புறமா நம்ம டே 1லேருந்து டே 11 வரைக்கும் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அண்ட் எவ்வளோ பெட்ரோல் அடித்தோம் அண்ட் இது 2த்தையும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா காட்டிடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி அவ்வளோதான் கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஓகே பாய்.